No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் ஏன் டெல்லி போனேன், அமித்ஷாட்ட என்ன பேசினேன், டிடிவி தினகரனுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு, ஓபிஎஸ்னுடைய அவருடைய நிலைப்பாடு குறித்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா அதிமுக எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு கிளாரிட்டியும் கொடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா அவர் பேசுனதுல ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். அப்கோர்ஸ் இதனால மீடியா அதை விட்டுற மாட்டாங்க, எதிர்கட்சிகளும் ஐ மீன் ஆளுங்கட்சியும் விட மாட்டாங்க. அது திருப்பி அதை அதிமுக இது பிளவுகள் இருக்கு, அதிமுக பிரச்சனை இருக்குங்கிறத தேர்தல் வரைக்கும் அது கொண்டு போற நேரேட்டிவ். அதனால அது ஓயாது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு திட்டவட்டமாக என்ன பிரச்சனை, அது என்ன எதுக்காக போயிருக்கிறார் எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஸோ ஐ திங்க் தட் மேற்கொண்டு அவங்க தேர்தல் பணிகளில் தீவிரமா செயல்படலாம். கூட்டணி அமைப்பது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பிரையாரிட்டி. அது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியோட இருக்கலாம், இல்ல திருப்பி தேமுதிக மீண்டும் எடுக்கலாம். சோ இதெல்லாம் இதை நோக்கி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதான் கூட்டணி குறித்து அவங்க கண்டிப்பா அமித்ஷாட்ட பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போறாரு. அது தொடர்பாகவும் நான் அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அவருமே இதெல்லாம் பாக்குறாரு, மக்கள் என்ன வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்திலாம் கூட அவர் டிவியில பார்த்திருப்பார் போல இருக்கு. அதை பத்தியும் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நாங்க எதுவுமே பேசல அப்படிங்கிற விவகாரத்தை மறுபடியும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. அதுல குறிப்பா டிடிவி தினகரன் குறித்து பேசும்போது என்டிஏவனுடைய முடிவை அவர் ஏற்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஏன் இப்படி பேசுறாருன்னு புரியல அப்படின்னு சொல்வதன் மூலமாக டிடிவி தினகரன் கடந்த ஒரு சில நாட்களா எடப்பாடி பழனிசாமியை பொய் மூட்டை பழனிசாமி, அது மட்டும் இல்லாம இன்னும் கடுமையான வார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமி மீது நிறைய பேசுறத பாக்குறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ரொம்ப சாஃப்டா அணுகியிருக்காரு. இல்ல, அதாவது நம்ம இந்த டிடிவி அவர்களுடைய இந்த சமீப பேச்சுக்களை எல்லாமே பாத்தீங்கன்னா அன்ப்ரோவோக்னா திரு எடப்பாடி அவர்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் காலம் பதில் சொல்லும்னு சொன்னாரு. அது சொல்லி ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஆகுது. அதுக்கப்புறம் அவர் இந்த கூட்டணியை பத்தி, ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி தனி விமர்சனம் நிச்சயமா திரு எடப்பாடி அவர்கள் செய்யவில்லை. இந்த மாதிரி புழுகு மூட்டை, அப்புறம் இப்போ முகமூடி பழனிசாமி என்று அழைக்கப்படுவார், இதெல்லாம் ரொம்ப ஒரு சரியான விமர்சனமாக நாம் பார்க்கல. அவர் மேபி யாரோ சொல்லி யாரோ இயக்கிதான். ஏன்னா இந்த கூட்டணி அமைந்த நாள் அன்றே அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகிறது. அதிமுகவினுடைய பிரதிநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர். இது எல்லோருக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியாதா? அப்ப என்ன நினைச்சாரு? எடப்பாடி உடனே தூக்கிடுவாங்க அதிமுக நினைச்சாரா? இல்ல, அப்படி நினைச்சாரு. அவர் அப்படிதான் பேட்டி கொடுக்கிறாரு. 2-3 நாள் யார் சொன்னாங்க? பிஜேபி சொன்னாங்களா இந்த மாதிரி நாங்க எடப்பாடி தூக்கிடுவோம்? அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் லாஜிக் இருக்கு. இந்த கூட்டணியில் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருப்பாருன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்னாரு. அப்ப யார் முதலமைச்சர் வேட்பாளர்? பத்திரிகையாளருக்கு போட்டு பாருங்க. தமிழ்நாட்டுல தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். அப்ப யார் முதலமைச்சர் வேட்பாளர் நினைச்சாரு? அத நம்பினேன். அவங்க ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி நம்பினேன். 4 மாத காலம் அதுக்காக தான் வெயிட் பண்ணல. இல்லங்க, இப்போ அவர் முடிவெடுக்காம இருந்தாரு. சரி, இப்போ அவருக்கு என்ன வழி இருக்கு? விஜய் கிட்ட போலாம். அது தவிர அவருக்கு ஒண்ணுமே நோ ஆப்ஷன், ஜீரோ ஆப்ஷன். டிஎம் கிட்ட போக முடியாது. வேற எங்க போவீங்க? நீங்க என்டிஏ விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் விஜயோட போக வேண்டியதுதான். இந்த நபர்கள் எல்லாம் ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு தினகரன் எல்லாம் சேர்ந்து போய் விஜயோட போய் அதிமுகவை கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் அதனால கிடைக்க போறது இல்லை. ஏன்னா எப்படியும் அவர்களுக்கு விஜயுடன் சேர்ந்தால் உடனே வெற்றி கிடைக்கும் என்ற அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. அதிமுகவை தோற்கடித்தோம் என்ற ஒரு காரணத்துக்காக வேணா அவங்க போலாம். பட் அதர்வைஸ் தே ஹேவ் நோ ஆப்ஷன். ஆனா டிடிவி தினகரன் இவ்வளவு கடுமையா பேசினாலும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரை என்டிஏக்குள்ள டிடிவி தினகரனை கூட்டணியா ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க அப்படிதான் நம்புறீங்களா? எங்க முதல் நாள்ல இருந்தே அதுதாங்க பொசிஷன். அதனாலதான் நான் ஏன் காலம் பதில் சொல்லும்னு அவர் சொன்னதுதான் தப்பு. அங்கதான் நான்
அது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். திரு டிடிவி அவர்கள் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், அதிமுக தான் வெளியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன? we are very much part of the alliance தான் சொன்னாரு 3 மாசம் முன்னாடி. சோ இவர் சொன்னதுதான் தப்பு. அந்த இன்டர்வியூல அதற்கு காலம் பதில் சொல்லும்னு பாருங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இருக்கணும்? காலம் பதில் சொல்லுங்கிறத விட என்டிஏ கூட்டணியில அமமுக வந்து உள்ள இருந்துக்குது. அமமுக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுடன் பேசி ஒரு சுமூகமான ஒப்பந்தம் செய்யப்படும். அதுதான் பொசிஷன். முதலே சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஓபிஎஸ் வந்து அதுக்கு காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னது சரியான பதில். அதுல மாற்றுக்கருத்தே இல்ல. காலம் கடந்து விட்டது, ஓபிஎஸ் ஓட திருப்பி கட்சியில கொண்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிற சொன்னது சரி. ஆனால் திரு டிடிவி அவர்கள் பற்றி கேள்வி கேட்கும் போது இந்த பதில் தான் ஒரு காரணம் திரு டிடிவியை கோவப்படுத்தும். ஆனாலும் அவர் இந்த மாதிரி தனி மனித விமர்சனத்தில் இறங்கி இந்த அளவுக்கு போவாரு என்பது அவருக்கும் அது அழகல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ஆயிடுவார். இப்போ பிஜேபி வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அவருக்கு எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்காது. வேற வழியே கிடையாது. விஜய்கிட்ட போய் விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு அங்க போய் எங்கேயாவது சேர வேண்டியதுதான். அவ்வளவு. டிடிவி தினகரனா 2 நாள்ல நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு காலையில பேசியிருக்காரு. ஆல்ரெடி வந்து நயினா நாகேந்திரன் வந்து நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன், என் சார் தான் அப்படின்லாம் கூட வந்து சொன்னதை நம்ம பார்த்தோம். இல்லைங்க, நீங்க உங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும்? எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்க, எங்களுக்கு கேட்ட தொகுதியை கொடுங்க, இதெல்லாம் கேட்டா நியாயம் இருக்குங்க. கூட்டணி தலைவரை மாத்துங்கன்னு என்னங்க அது? 1.5% 2% ஓட்டு வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க? அது என்ன நியாயம் இருக்கிறது சொல்லுங்க. இப்ப நாளைக்கு உதாரணத்துக்கு திமுக சைட்ல ஒரு 2% ஓட்டு 1.5% ஓட்டு இருக்கிற கட்சி ஸ்டாலினுக்கு பதிலாக வேற யாராவது ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை போட்டாதான் நாங்க கூட்டணியில் வருவோம்னா நம்ம இதை பத்தி பேசிட்டு இருப்போமா? என்ன ஒரு நகைச்சுவை விஷயமா இல்ல இது? உங்க டிமாண்ட் என்னன்னா ஒரு ரீசனபிள் டிமாண்ட். 5 சீட்டு கேட்டா இல்ல எங்களுக்கு 10 சீட்டு வேணும், நியாயமான கோரிக்கை. எல்லா கட்சியும் கேட்பாங்க. இல்ல எங்களுக்கு நாங்க டார்கெட் பண்ற எங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற 5 தொகுதி வேணும், நியாயமான கோரிக்கை. இது எல்லா கட்சியும் கேட்பாங்க. கூட்டணி தலைவரை மாத்தணும், சிஎம் கேண்டிடேட்டை மாத்தணும், அது எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்? பிஜேபி அதிமுக என்னதான் சொன்னாலும் ஒரு 30-35% ஓட்டு வச்சிருக்காங்க. நீங்க 1.5%, 2% வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க அவங்க கிட்ட டிக்டேட் பண்ண முடியும்? என்ன லாஜிக் இருக்கு? இல்ல, இப்ப அண்ணாமலை வந்து அதை கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து சரி செஞ்சு உள்ள இல்லங்க. அண்ணாமலை பற்றி என்டிஏ கூட்டணிக்குள்ள எங்களை வர வச்சதே அண்ணாமலை தான். நான் கீழெல்லாம் மேலிடத்துல நான் பேசல, டெல்லி எல்லாம் பேசல, இவர் மூலியமா தான் பேசி என்னையும் ஓபிஎஸ்ஸையும் வந்து என்டிஏ கூட்டணியில கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரு. அதற்கான முயற்சியில அண்ணாமலை இப்ப ஈடுபட்டு இருக்கிறார் இல்லையா? இல்லைங்க, திரு அண்ணாமலை உடைய நம்பகத்தன்மை வந்து இன்னைக்கு 0. மன்னிக்கணும். அவர் எந்த பக்கம் விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதே பெரும் அளவுல சந்தேகத்துக்கு புரியல, யாருக்குமே புரியல. ஏன்னா எப்படி ஒரு இந்தியா டுடே மாதிரி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி பெரும் அளவுல இல்லன்னு எப்போ மேடையில அது வந்து ஹெட்லைன் ஆகும்னு அவருக்கு தெரியாதா? அந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்குத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுல there is no law. இப்போ அந்த கடைசி 1 வாரம் 10 நாளா எடப்பாடி கூட்டம் வருது இது மாதிரி பேசுறாரு. அது வந்து தன்னுடைய நிலைமை கட்சிக்குள் பிரஷர் வருதா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில கூட வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர், அவர்தான் வந்து முதல்வர் அமித்ஷா கூட இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அமித்ஷா மீட்டிங்ல இருந்தே அந்த டோன் தானே பேசிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்ல இருந்தே அவர் அமித்ஷாவின் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தான் நாம் பாடுபட வேண்டும் அப்படின்னாரு. நேரா அந்த மீட்டிங் முடிச்சு 1 வாரம் கழிச்சு கோயம்புத்தூர்ல போயிட்டு கோயம்புத்தூர்ல வந்து திமுகவுக்கு எதிராக பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. சோ அவர் என்ன கேம் விளையாடுறாருங்கிறது யாருக்கும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. 2 தான் பாசிபிளுங்க. ஒண்ணு, பாஜக தலைமை தெரிந்து அந்த கேமை அவரை விளையாட சொல்லி இருக்கிறாங்க, இல்ல விளையாட அலோவ் பண்றாங்க. அவங்களுக்கும் அதிமுகவை பலவீனப்படும் அப்படிங்கிற நோக்கம் ஒண்ணுதான் பார்க்க முடியுமே தவிர, இல்லாட்டி அண்ணாமலையை கம்ப்ளீட்டா சைட்லைன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ ஒரு கட்சியில பாஜக போன்ற ஒரு கட்சியில திருப்பி அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க அவங்க வானதியா இருந்தாலும் சரி, முன்னாடி நயினா நாகேந்திரனாக கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மாநில தலைவர் என்ன சொல்றதோ அதுதாங்க. வேற என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல மாநில தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு டிடிவியோட பேச்சு, நான் போய் பேசுறேன்னா அப்படின்னா நீங்க யாரை சிறுமைப்படுத்த பாக்குறீங்க? உங்களுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டையும் நீங்க சிறுமைப்படுத்துறீங்க. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? மாநில தலைவர் இருக்காருங்க, நாங்கெல்லாம் கலந்து பேசிட்டு மேபி அவரும் வந்து என்னை அழைத்தால் நாங்க எல்லாரும் போய் டிடிவியை பார்ப்போம், அதுதானே சொல்லியிருக்கணும். அந்த மீட்டிங்ல அப்படி சொன்னாரா? நான் பார்த்தது அந்த மாதிரி இல்லை.
நான் போய் பாக்குறேங்கிற மாதிரி தான் அந்த ஸ்பீச் இருந்தது. இல்ல அவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்கணுங்கிறது ஒரு சைடு, இன்னொரு பக்கம் தனிப்பட்ட முறையில எனக்கும் அவருக்குமான அந்த ஒரு நட்பு, ஒரு உறவு, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படிங்கிறாரு. கரெக்டுங்க, ரொம்ப நல்லது, மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதிரி அவருக்கும் நட்பு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு மாநில தலைவர் இருக்காரு. அப்ப மாநில தலைவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு டம்மியா ஆக்குறதுக்கு தானே இந்த மாதிரி பேச்சு. யாருங்க போய் வேற ஒரு கட்சி தலைவரோட இப்ப இவர் பேசினா கூட மீடியாட்ட போய் அந்த மாதிரி சொல்லலாமா? சரி, நிஜமாவே திரு தினகரன் இவருக்கு நண்பர்னு வச்சுக்கோங்க, நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிறாங்க இல்ல நேர்லயே சந்திக்கிறாங்க, நீங்க மீடியாவுக்கு கூறும் காரணம் என்ன? நாம் போய் பேசுறேன்னு கூறக்கூடிய காரணம் என்ன? உங்க மாநில தலைவரை சிறுமைப்படுத்து, நான் தான் பவர்ஃபுல், இங்க நான் தான் இந்த அலையன்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தானே. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? மாநில தலைமை முடிவு செய்து இவரை என்டிஏவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜேபி பொசிஷன் வந்து திரு டிடிவி கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய பொசிஷன். அது மாநில தலைவர் இல்ல, ஒருவேளை இப்படி புரிஞ்சுக்கலாமோ, நயினா நாகேந்திரன் மேல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் கோவமா இருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் வந்து போன் பண்ணாரு, கால் எடுக்கல. டிடிவி தினகரன் வந்து நயினா நாகேந்திரன் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சூழல்ல இவங்க ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை நடத்துறதை விட அண்ணாமலை போய் பேச்சுவார்த்தை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கறக்காக கூட இந்த ஒரு முயற்சி எடுக்கலாமோ? அது யாரு சொல்லணும்? அது யாரு சொல்லணும்? பாஜக தலைமை சொல்லணும். பாஜக ஹைகமாண்ட் வந்து நாங்க வந்து அண்ணாமலையை நியமித்து போய் பேசிட்டு வர இதுவா நிறைய பேரு அந்த மாதிரி இந்த கோலிஷன் டாக்ஸுக்குன்னு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு நினைவு இருக்குமா உங்களுக்கு? முன்னாடி எல்லாம் திமுகவோட நெகோசியேட் பண்றது குலாம் நபி ஆசாத் வருவாரு காங்கிரஸ் சார்பா. ஒவ்வொரு வாட்டியும் குலாம் நபி ஆசாத் வந்து ஹைகமாண்டினுடைய பிரதிநிதி. ஏன் மாநில தலைவர் பேசல? ஏன் குலாம் நபி ஆசாத் வந்தாருன்னா ஹைகமாண்ட் அவர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க பேச்சுவார்த்தை மாதிரி. பாஜக தலைமை திரு அண்ணாமலையை போய் நெகோசியேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது வேற, நான் பேசிக்கிறேன், நாங்கெல்லாம் நண்பர்கள், நான் பேசிக்கிறேன் சொல்றது டோட்டலி. என்னை பொறுத்த வரைக்கும் அது மாநில தலைவரை சிறுமைப்படுத்துவதற்காக தெரிவிக்கும். இப்ப செங்கோட்டையன் பத்தி கூட அவரு இன்னைக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நடவடிக்கைகள் குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வந்து தனி தீர்மானங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. அதாவது யார் யாரெல்லாம் நீக்கி இருக்கமோ அவங்களோடலாம் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து கட்சி விதிகளுக்கு மீறி செயல்பட்டால் அவங்கள நீக்குவோம் அப்படின்லாம் இருக்கு. அதனால வந்து நாங்க நீக்கி இருக்கோம் அப்படிங்கறதுக்கான பதிலையும் வந்து அவர் கொடுத்திருக்காரு. அப்போ செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவரை தொடர்ந்து வந்து ஈரோட்ல கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்திருக்கக்கூடியவங்க அவங்க வீட்டுல போய் சந்திக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு 25 பேர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம், ஆமா 18ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ அடுத்த கட்டத்துல நான் போய் எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்றேன் என்ன பண்ணிருக்காரு? 10 நாள் கெடு முடிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன சொன்னாரு? இதே சிந்தனையுடன் இருக்கக்கூடிய பலரை ஒன்றிணைத்து நாங்கள் இதை நிகழ்த்துவோம்னாரு. நிகழ்த்துவோம்னாரா இல்லையா? ஆமா. அப்ப எங்க நிகழ்த்துறாரு? இல்லைங்க, பேசிக்கா ஒண்ணுதாங்க. பாஜக இந்த கூட்டணிக்கு உண்மையாக இருந்தார்கள் என்றால் இவர்கள் எல்லோருக்கும் அதிமுக எடப்பாடி தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற அதிமுகவை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. இல்லாட்டியும் விட்டுட்டு போய் விஜயோட சேரணும், அவ்வளவுதான். திமுகவோட சேர்ந்தாங்கன்னா அவங்க எந்த விதமான கிரெடிபிலிட்டியும் இருக்காது. வாழ்க்கை முழுவதும் நீங்க ஒரு ஏடிஎம்கே லீடர் போய் டிஎம்கேல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க எப்படி எனக்கு வாக்கு வங்கிய எனக்கு ஓட்டு போடுங்க, திமுக வாக்கு வங்கி தான் உங்களுக்கு போடும், ரைட்டா? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் போனார், திமுகவில் அவர் பிரபலமாகிவிட்டார். அதிமுக வாக்காளர்கள் போய் செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு போட்டு அவர் பிரபலமாகவில்லை இப்போ. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, இவங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டு விஜய்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டு விஜயோட ஒரு கூட்டணி வைக்கிறது. முதலமைச்சரா யார் யார் சொல்றீங்க? திரு ஓபிஎஸ், திரு டிடிவி அவர்கள் எல்லாம் வந்து விஜயை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிஎம்கே பக்கம் வர முடியாது. இல்லன்னா உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? என்டிஏல அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிட்டாரு மாதிரி வைக்கணும். அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிட்டாருன்னா தனி கட்சியா? இது வேற புது, இது ஒரு இருக்கு. 2 நாள்ல ஒரு முக்கிய முடிவு வந்து எடுக்கப்பட போறாரு. ஒரே ஒரு சிக்கல் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க ஏன் இத சொன்னா, அண்ணாமலையோட கேமே புரியல. அவர் வந்து கான்க்ளேவ்ல ஒண்ணு சொல்றாரு, அவருக்கு மறைமுகமா ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிற பார்வைகள் எல்லாம் இருக்கும்போது, அவருடைய ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும்போது ஒருவேளை அண்ணாமலையே வேற ஒரு ட்ராக் எடுத்து தனி கட்சி தொடங்குவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க யூகத்துல. தொடங்கட்டுமே, என்ன ஆகும்? பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிற எந்த ஒரு நபரும் பிரதான எதிர்கூட்டணியாக எது இருக்கிறதோ அதுக்குதான் வாக்களிப்பாங்க. அண்ணாமலை போயிட்டு நாளைக்கு விஜயோட ஜாயின் பண்ணதுனால அது 30-40% வாங்குற கூட்டணி ஆகிவிடாது. சோ பிளீஸ்,
பாஜகவுக்கு வாக்களிக்கிற எல்லாருமே வந்து அண்ணாமலைக்காக தான் வாக்களிக்கிறாங்கிறது சோசியல் மீடியால வந்திருக்கிற ஒரு விஷயமே தவிர அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதே கிடையாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், 2014 18% வாங்கிச்சுல்ல என்டிஏ, அதே 18% தானே இப்ப வாங்கியிருக்காங்க. அதுல டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்போ விஜயகாந்த் ஒரு பிரதான லீடரா இருந்தாரு அந்த கூட்டணியில அப்படிங்கிறது. இந்த வாட்டி பாஜக அதை விட கொஞ்சம் கூடுதலா வாங்கியிருக்காங்க, இடங்களை போட்டிட்டு ஜெயிச்சு இது பண்ணிருக்காங்க, ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கிறத தவிர நீங்க இதனால வந்து உடனே வந்து அண்ணாமலைக்கு தான் 18% ஓட் ஷேர் இருக்குங்கிறது அபத்தமான ஒரு வாதம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவு பெரிய ஓட் ஷேர் இருந்தா ஏங்க அவரே சீட் தோக்குறாரு? அவ்வளவு ஒரு பாப்புலர் லீடர்னா கோயம்புத்தூர்ல அவர் ஜெயிச்சிருக்கலாம்ல. இது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த சைடுக்கு விளையாடுறாருன்னு எனக்கு தெரியாது. அவருடைய நகர்வுகள் அனைத்தும் திமுகவை பலப்படுத்தும் ஒரு எய்மோட தான் இருப்பதா நான் பார்க்கிறேன். இந்த கூட்டணியை முதல்ல உடைச்சார். ஜெயலலிதா வந்து ஊழல்வாதி, அறிஞர் அண்ணாவை பற்றி எல்லாம் கொச்சையாக பேசி கூட்டணியை உடைச்சார். அழகா இல்லாட்டி இந்த கூட்டணிக்கு 10-12 எம்பி உட்கார்ந்து இருப்பாங்க. அதிமுகவுக்கு 2 மினிஸ்டர் கூட இருந்திருப்பாங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில இருந்து அட்லீஸ்ட் ஒரு 4 எம்பி இருந்திருப்பாங்க, ஒரு 2 மினிஸ்டர் இருந்திருப்பாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில இருந்து ஒண்ணு இல்லாம தரமட்டம் ஆக்குறது இவருடைய பங்கு மிக முக்கியம். இப்பவும் தொடர்ந்து இந்த கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவருடைய மூவ்மெண்ட் எல்லாமே எனக்கு வந்து அவர் உண்மையாகவே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அவர் பாடுபடுவதாக நான் பார்க்கிறேன். எடப்பாடி இதெல்லாம் வந்து புரிஞ்சு வச்சிருக்காரு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ அவருக்கு அத்துபடியாக தெரியும் திரு அண்ணாமலை என்ன முயற்சிக்கிறாருங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும். எங்க சிக்கல் வருதுன்னா, இதை ஏன் பாஜக மேல் இடம் அனுமதிக்கிறது, அதுதான் திரு எடப்பாடிக்கு புரியாத புது. இன்ஃபேக்ட் அதை ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் டு அவர் டிஸ்கஷனும் அந்த விஷயம் தான். இந்த மாதிரி கான்ஸ்டன்டா டீஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, இவர் உங்க முன்னாள் மாநில தலைவரை வச்சுக்கிட்டு இது வந்து நீங்களே செய்யறீங்களா? இது உங்களுடைய ஐடியால அவர் வேலை செய்யறாரா, இல்ல அவரே தன்னிச்சையா செய்யறாரா? தன்னிச்சையா செய்தாங்கன்னா நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க ஹைகமாண்ட் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது ஏன்? அதுதான் there are only 2 possibilities. ஒன்னு, அண்ணாமலை தன்னிச்சையாக இவ்வாறு செயல்படுகிறார். இன்னொன்னு, அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ சொல்லி இவ்வாறு செயல்படுகிறார். இது 2 தான் பாசிபிலிட்டி. தன்னிச்சையாக செயல்படுகிறார்னா ஏன் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல பாஜக? ஏன் அலோவ் பண்றாங்க? டெய்லி இத்தகைய பேச்சுக்களை ஏன் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்காங்க? இப்ப வேற ஒரு 4 பிஜேபி லீடர்ஸ் இந்த மாதிரி டெய்லி பேசுற லீடர்ஸ் சொல்லுங்களேன். இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல இந்த மாதிரி பலவீனப்படுத்துற மாதிரி கூட்டணிய ஒரு 4 பேர் சொல்லுங்களேன். ஏன் ஒரு நபரை மட்டும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து அதனாலதான் அதிமுக இன்னொரு விஷயம் சொல்றேன், பாஜக இந்த கூட்டணிக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்று அதிமுக நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. இதுதான் ஒரு லாஸ்ட் த்ரோ ஆஃப் த டைஸ். அமித்ஷா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, பாருங்க இந்த மாதிரி இருக்கு, இனிமேலாவது ஒழுங்கா இருக்க போறாங்களா இல்லையான்னு போகத்தான் தெரியும். திருப்பியும் இதே மாதிரி அண்ணாமலை மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ, மற்றவர்கள் யாரும் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல, ஏதேனும் பிரச்சனைகள் தொடர்ந்து உண்டாக்கினால் அட் சம் பாயிண்ட் அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். பட் அதிமுக அந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் வரலாம். இன்னும் 6 மாசம் இருக்கு. அதிமுக அதுக்கு விரும்பவில்லை. பட் நீங்க தொடர்ந்து அவங்கள வீக்கெண்ட் பண்ணிட்டே கூடவே இருந்துட்டு வீக்கெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்த கட்சிங்க சும்மா இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க, அது நியாயமா? அதுதான் பிரச்சனை. அந்த பிலீஃபும் அந்த கான்பிடன்ஸும் இவங்க நமக்கு தோளுடன் தோளாக நின்று உழைத்து நமக்கு வெற்றிக்கு பாடுபட போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் அதிமுகவுக்கு பாஜக மேல் வரவில்லை. ஏதோ ஒண்ணு பிளான் வச்சிருக்காங்க, எங்கேயோ இவங்க திமுகவை ஹெல்ப் பண்றாங்களா, இல்ல தேர்தலில் கூட இருந்து நம்மள கவுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மள உடைக்கலான்னு பாக்குறாங்களா, இந்த மாதிரி தாட்ஸ் தான் இன்னும் ஓடிட்டு. நிறைய விஷயங்கள் குறித்து டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஒரு புதுவிதமான பார்வையை எடுத்து முன்ன வச்சிருக்கீங்க. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.